ஓம் சரவணபவம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராணோ பிரீத். இன்றைக்கான வீடியோவில் நம்ம தீப ஒளியில் நமக்கு முருகர் காட்டுற காட்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முருகர் நமக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதத்தில் நிறைய காமிக்கிறாரு. ஒரு சிலது நமக்கு புரியவும் செய்யுது, ஒரு சிலது நமக்கு புரிகிறதே இல்லை. இப்போ இன்றைக்கி புரியுதா இல்லையான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தீபத்தில் வர்ற காட்சிகளை நான் எப்போ முழுமையாக நம்ப ஆரம்பித்தேன்னு தெரியுமா? அப்படியே அக்யூரேட்டாக முருகர் மயில் மேலே நிற்கிற மாதிரியே விளக்கில் எப்போ வந்ததோ அப்போ இருந்து தான் நான் அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுவும் இல்லாமல் நான் இப்போ விளக்கு பொருத்துறேன் அப்படின்னா அது பாருங்களேன் எப்படி எந்த மாதிரிலாம் ஆடுது பார்த்தீங்களா? ஸோ அது என்னை கூப்பிட்ற மாதிரியே ஆடும். நான் இப்போ உட்காந்துருக்கேன், விளக்கு பொருத்திட்டு உட்காந்துருக்கேன், என்னோடய வேலையை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா அது இந்த மாதிரி அந்த முன்னாடி வருது இல்லையா, அது அப்படியே தள்ளி விட்டுட்டு நம்மளை பார்க்க வைக்கிற மாதிரியே அது அவ்வளோ அட்ராக்டிவாக கூப்பிடும் தெரியுமா? இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா பெருமாளோட நாமம் அப்படியே வந்திருந்தது. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இதையும் தாண்டி நமக்கு நெக்ஸ்ட் இமேஜில், இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா பிள்ளையாரோட அழகான வடிவம் அவ்வளோ அழகாக வந்திருந்தது. ஸோ நமக்கு கடவுள் என்ன உணர்த்த வர்றாரு அப்படின்னா, எல்லாருமே இங்கே தான் இருக்கோம், உங்களை பாதுகாத்துட்டு தான் இருக்கோம், இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு உதவி பண்ணுது, எல்லாரோட அனுகிரகமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் இதில் அப்படியே பூ வடிவத்தில் வந்திருந்தது. இந்த பூ வடிவத்தில் நமக்கு அந்த சின்ன ஒரு கேப்பில் அது என்ன சொல்கிறது, ஒரு பாம்பு புத்துக்குள்ளே பாம்பு நிற்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஒரு தெளிவாக அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. பட் ஒரு பக்கம் பார்த்தோம்னா அது என்ன சொல்கிறது, பூ வடிவத்துலேயும் தெரியுது, அந்த ஸ்னேக் நிற்கிற மாதிரி இருக்குது. அது அப்படியே உருவமாக மாறி இந்த உருவமாக அப்புறம் காட்சி கொடுத்தது. கண்டிப்பாக எனக்கு இது என்ன உருவம் அப்படிங்கிறது தெரியலை. அடுத்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வேல் பின்னாடி இருக்கிற மாதிரியும் முருகனோட சிலை அப்படியே கிட்ட நிற்கிற மாதிரியும் அவ்வளோ அக்யூரேட்டாக இருந்தது. இந்த மாதிரியான ஒரு விஷயமும் வர்றப்போ தான் அந்த உருவத்தில் விளக்கில் இருந்தது இல்லையா, அந்த முருகரோட ஒளி விளக்கில் முருகர் நிற்கிற மாதிரி மயிலில் வேல் வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி வந்திருந்தது இல்லையா. அதுக்கப்புறம்தான் எங்கள் வீடு தேடி அந்த சிலை வந்தது. அந்த சிலை வந்துட்டு போனது என்னால் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சில நிறைய நிகழ்வுகளை நடத்திருச்சு. ஸோ அந்த கோயிலுக்கும் அந்த பூங்கா முருகன் கோயிலுக்கும் நான் எப்போவுமே கடமைப்பட்டிருக்கேன். முருகருக்கு நான் எப்போவுமே கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு புண்ணியம் எனக்கு கிடச்சிருக்கு. நான் உங்கள் வீட்டுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னதோடு அந்த சிலையே சிலை பக்கத்தில் நானும் இங்கே தான் இருக்கேன், இது சிலை இல்லை உண்மையான உருவம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்சி கொடுத்துட்டு போனேன். என் முருகருக்கு நான் வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முருகரை உங்களுக்கு இன்னொரு தடவை கண்டிப்பாக பார்க்கணுன்னா இந்த வீடியோவில் எண்டில் பாருங்கள். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கடவுளோட அனுகிரகம் எல்லாருக்கும் நல்லபடியாக கிடைக்கட்டும். எல்லாரும் கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் கீப் வாட்ச் மை வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.